வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 1 முதல் அமலுக்கு வரும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்ன, அதில் யார் யார் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வருகிற ஜூன் 1 முதல் நாடு முழுவதும் பல்வேறு மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் தான். நீங்க இனி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டிஓ ஆபீஸ் போய் எல்எல்ஆர் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் லேர்னர் டெஸ்ட் ஆர்டிஓ ஆபீஸில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பரிவகன் வெப்சைட்ல போயிட்டு எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு நீங்க பிரைவேட் டிரைவிங் ஸ்கூல்ல போயிட்டு உங்களுடைய எல்எல்ஆர் காமிச்சு நீங்க அங்கேயே ட்ரைனிங் எடுத்துட்டு அங்கேயே நீங்க லைசன்ஸையும் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் டிரைவிங் ஸ்கூல் மூலமாகவே நீங்க லைசன்ஸையும் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு புதிய விதிமுறையை பரிவகன் சாரதி சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுதான் டிரைவிங் லைசன்ஸ்க்கு மிக முக்கியமான அப்டேட். இனி ஆர்டிஓ ஆபீஸ் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வரக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ண வேண்டிய சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான டெட்லைன் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 14ஆம் தேதி தான். சோ ஜூன் 14 வரைக்கும் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா நியர்பை ஆதார் சென்டர்லயோ இல்ல ஆன்லைன் மூலமாகவோ நீங்க பண்றதுக்கு இலவசமாகவே ஆதாரை அப்டேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 14th அதாவது 15ஆம் தேதி முதல் உங்களுக்கு இது கட்டணமாக மாறிவிடும். 50 ரூபாய் நீங்க கட்டணம் செலுத்த வேண்டும். இ சேவை மையம் மூலியமாக தான் செய்து கொள்ளலாம் அல்லது ஆன்லைன் வாயிலாகவும் நீங்க செய்து கொள்ளலாம். ஆனால் 50 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு தேவைக்காக உபயோகப்படுத்தும் எல்பிஜி சிலிண்டருக்கு உண்டான ஒரு முக்கிய அறிவிப்பு தான். ஒவ்வொரு மாதம் எல்பிஜி சிலிண்டரோட பிரைஸை பாத்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணி அதையோட ரேட்டை அப்டேட் பண்றாங்க. அந்த வகையில மே மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்பிஜி பிரைஸ் குறைச்சிருந்தாங்க. ஆனா ஜூன் 1 வாரத்துல எல்பிஜி கம்பெனி மறுபடியும் புதிய ரேட் வெளியிடுவாங்க. இந்த ரேட் பாத்தீங்கன்னா அப்படின்னா முன்பண்ணாக இருப்பதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ டிராபிக் ரூல். ஜூன் 1 முதல் வரக்கூடிய மிகப்பெரிய டிராபிக் வயலேஷன் ரூல்ஸ்ல உண்டான பெனால்டி அமௌண்ட் இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸ்ல நீங்க வண்டி இயக்குனீங்கன்னா 5000 ரூபாய், வித்தவுட் வேலிட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய், வித்தவுட் ஹெல்மெட் போட்டீங்க அப்படின்னா 1000 ரூபாய், 3 மாசம் பேன் ஆகும் லைசன்ஸ், சீட் பெல்ட் போடாம வாகனத்தை இயக்கினால் 1000 ரூபாய் அண்ட் ஆர் கம்யூனிட்டி சர்வீஸும் இடப்படும். ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் அண்ட் ஆர் இம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் 6 மாசம். இதை தொடர்ச்சியாக செய்தால் 15,000 ரூபாய் பெனால்டி அண்ட் ஆர் இம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேலிட் ஆர்சி புக் இல்லாம வண்டி ஓட்டினீங்கன்னா 5000 ரூபாய், டிராபிக் ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா 2000 ரூபாய், கேன்சலேஷன் டிஎல் கேன்சல் ஆயிருக்கு அப்பவும் நீங்க வாகனத்தை இயக்கினீங்கன்னா 5000 ரூபாய், ஓவர்லோடிங் ஆஃப் 2 வீலர்ஸ் அதாவது ட்ரிபிள் ரைடிங் பண்ணீங்க அப்படின்னா 2000 ரூபாய் பெனால்டி பிளஸ் டிஎல் 3 மாசம் பேன் ஆகுதுண்டான சான்சஸ் அதிகம். மைனர் ரைடிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் பெனால்டி அண்ட் இம்ப்ரெஸ்மெண்ட் ஆஃப் அப் டு 3 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வித்தவுட் வேலிட் பர்மிட் இல்லாம வாகனத்தை இயக்கினீங்கன்னா 10,000 ரூபாய். இது இல்லாம நிறைய அமௌண்ட் மாறி இருக்கு. ஸோ நீங்க கவனமாக ஜூன் 1 முதல் வாகனத்தை இயக்க வேண்டும். அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு. எஸ்பிஐ கிரெடிட் கார்டு ஜூன் 1 முதல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ரிவார்டு பாயிண்ட்ல. அதாவது கவர்மெண்ட் டிரான்சாக்சன் எந்த டிரான்சாக்சனும் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு மூலம் செய்யப்பட்டால் அதற்கு உண்டான ரிவார்டு பாயிண்டை டிஸ்கண்டினியூ பண்றாங்க. மே 31 வரைக்கும் தான் கிடைக்கும். ஜூன் 1 முதல் ரிவார்டு பாயிண்ட்ஸ் கவர்மெண்ட் டிரான்சாக்சனுக்கு கிடைக்காது என்று எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அறிவிச்சிட்டாங்க. அதே போல் பேங்க் ஹாலிடே ஆர்பிஐயோட ஹாலிடே காலண்டர் பிரகாரம் ஜூன் மாதத்தில் 10 நாட்கள் விடுமுறையாக இருக்கிறது. இந்த 10 நாட்களும் பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாத்துக்குமே விடுமுறை தான். பேங்க் செல்லக்கூடியவர்கள் பேங்க் ஹாலிடே காலண்டர் பிரகாரம் உங்களுடைய பிளானை மாற்றிக்கொண்டு நீங்கள் பேங்க்கு சென்று விட்டால் உங்களுடைய நேரம் மிச்சமாகும். இவ்வளவுதான் நண்பன் இந்த வீடியோல நம்ம பார்த்த சூப்பரான இன்ஃபர்மேஷன். ஜூன் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய மாற்றத்தை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.